இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் யாத்ராகமம் 17:12. மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதின்மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். அமலேக்கியருக்கும் இஸ்ரவேலருக்கும் யுத்தம் நடக்குது. அப்போ மோசே மலை உச்சியில் ஏறி போய் தேவன் கொடுத்த கோலை உயர்த்தி பிடிச்சிருக்கிற வரைக்கும் இஸ்ரவேலர்கள் அமலேக்கியரை வீழ்த்துறாங்க. இந்த யுத்தம் ஒரு நாள் முழுவதும் நடக்குது. அப்போது மோசையோட கை அசந்து வலிக்க ஆரம்பிக்குது. அப்போ பலன் இல்லாமல் அவருடைய கை கீழே இறங்கும் போதெல்லாம் அமலேக்கியர் இஸ்ரவேலர்களை வீழ்த்துறாங்க. இதை பார்த்த ஆரோனும் ஊரும் மோசையோட கையை தாங்கி பிடிச்சி தேவன் கொடுத்த கோலை கீழே இறங்க விடாதபடி பார்த்துக்கிறாங்க, உயர்த்தியே வச்சுருக்கிறாங்க. அமலேக்கியர் தோற்று போகிறாங்க. இங்கே மோசே கிட்ட தேவனுடைய கோல் இருந்த போதிலும் அதை எப்படி பயன்படுத்துகிறானோ அதன்படி தான் வெற்றி தோல்வி இருக்குது. உயர்த்தியே வச்சுருந்துக்க போது இஸ்ரவேலர்கள் வெற்றி அடைகிறாங்க. கீழே கொஞ்சம் இறக்கினாலும் அமலேக்கியரை வெற்றி அடைகிறாங்க. இதில் தேவன் மோசைக்கும் இஸ்ரவேலுக்கும் கற்றுக் கொடுத்த பாடம் என்னதுன்னா, தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தையும் வரத்தையும் கஷ்டப்பட்டாலும் அதை நம்ம விட்டுறக்கூடாது, எரிச்சல் அடைஞ்சு விட்டுறக்கூடாது. மோசைக்கு கை வலிக்குது, ஆனாலும் அவன் விடலை. அவன் முடிஞ்சளவு தாங்கி பிடிக்கிறான். ஆனாலும் கை பலன் இல்லாமல் கீழே இறங்குது. அப்போ தேவன் ஆரோன் ஊர் என்பவர்களை அனுப்பி கையை தாங்கி பிடிக்க செய்கிறாரு. தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம் கஷ்டமாக இருந்தாலும் பாரமாக இருந்தாலும் உடனே லாபம் இல்லைனாலும் அதை நம்ம விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கோமா இல்லையான்னு தேவன் முதல்ல நமக்கு சோதனை வைப்பார். அதை நம்ம விடாமல் பிடிச்சிருக்கும் போது மட்டும்தான் ஆரோனையும் ஊரையும் மோசைக்கு அனுப்புனது போல் நமக்கும் ஏதாவது உதவி செஞ்சு வெற்றியடை செய்வார். சில பேர் ஊழியத்தில் முன்னேற்றம் இல்லைன்னா உடனே விலகி போயிடுவாங்க. தேவன் நமக்கு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குறாருன்னா அதில் நம்ம லாபத்தையும் புகழ்ச்சியும் எதிர்பார்த்து வரக்கூடாது. தேவன் கொடுத்த வேலையை, தேவன் அழைத்த அழைப்பை சரியாக செய்யணும்னு மட்டுமே நினச்சி வரணும், செய்யணும். இங்கே அதை தான் மோசே செய்கிறான். அவன் எந்த லாபமும் யாருக்கிட்டும் எதிர்பார்க்கல. தேவன் கொடுத்த வேலையை சரியாக செய்யணுன்ற எண்ணம் மட்டும்தான் அவனுக்குள்ளே இருந்துச்சு. இப்படி நாமளும் உண்மையாக இருக்கும்போது, நம்மளால் முடியாத சூழ்நிலை வரும்போது தேவன் நமக்கு உதவி செய்து வெற்றியடைய வைப்பார், முழுமையடைய வைப்பார். ஆமேன்.